இது நிறைய கான்ட்ராவர்ஷியலான டாபிக். அதாவது அசுரகுருவான சுக்கிரனும், தேவகுருவான பிரகஸ்பதியும் ஒண்ணு சேர்ந்து நின்னா, அல்லது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா 2 பேரும் சண்டை போட்டு மல்லு கட்டி மண்டைய உடைச்சுக்கிருவாங்கங்கிற மாரியான யோசனையில, அது 2 எதிர்ப்பான கிரகம் அதனால சண்டை வரும் அப்படிம்போம். ஜோசியம் அப்படிலாம் சொல்லல. குரு, சுக்கிரன் சேர்ந்து இருந்துச்சுன்னா பெரிய யோகம்ன்றான். அதுக்கு நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுல ஒரு சின்ன நெகட்டிவ் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுங்களா? இவங்க பந்தாவுக்காகவே செலவு பண்ணிடுவாங்க. இவங்கள ஈஸியாக கவுத்தரலாம். எப்படின்னாக்கா, ஐயா உங்களாலேயே முடியாதா, நீங்கள் பார்த்து செய்யலைன்னா எப்படி, நீங்கள் முடியலைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், எவனாலையும் முடியாது அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டாங்கன்னு வைங்க. அது எத்தனை தண்டி வேலையாக இருந்தாலும் கை காசை செலவு பண்ணி கூட போட்டு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி இவங்க முன்னால் பொம்பளை பிள்ளைங்க, அதாவது தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், குழந்தையெல்லாம் இருக்கலாம், யாராக இருந்தாலும் பெண்கள் கண்ணில் தண்ணி விட்டுட்டாங்கன்னா இவங்களால் தாங்க முடியாது. உடனே கர்ண மகாராசாவாக மாதிரி பேண்டை கழட்டி கையில் கொடுத்துருவார். அது மாதிரியான அமைப்பு. இவங்க ஏமாறுற இடம் இந்த 2 இடம் தான்.